எழுந்து நின்று இந்த கால வேளையில சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போமாக. நம்மை காண்கிற தேவனை, நமக்கு நன்மை செய்யும் தேவனை, சமாதானத்தின் கர்த்தரை இந்த கால வேளையில நாம் ஆராதிப்போமாக. அவரே நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன், அவரே நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, இந்த கால வேளையில தேவனை ஆராதிப்போம். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தரை ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே, இந்த கால வேளையில நம்மை உயிர்ப்பிக்கும் தேவனை, நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனை நாம் ஆராதிப்போமாக. அவரே சர்வ வல்லமையுள்ளவர். அந்த வானத்தை இந்த பூமியும் நம்மளை சிருஷ்டித்த தேவன் பெரியவர். அவருக்கு ஒப்பானவர் யார்? அவரே பெரிய தேவன். நம்மை அழைத்தவர் பெரியவர், நம்மை அழைத்தவர் பெரியவர். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாம் ஆராதிப்போமாக. உயிருள்ள தேவனை நாம் உயிரோடு இந்த கால வேளையில நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய கண்களை மூடி ஒரு நலப்படுவோமாக, தேவனை ஆராதிப்போமாக. அந்த ஆராதன பகுதியிலே அங்கும் எங்கும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நாம் ஒருமனப்படுவோமாக. நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும், நம்முடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். ஓ மகிமை! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமத்தை நீ உயர்த்தி கொண்டே இரு. அப்பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஓ மகிமை! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாறி அபிஷேகம் இதோ மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்கினாவால் அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக அபிஷேகம் பெறாமல் பாய்ந்திடுமே. அக்கினியாயிரங்கிடுமே, ஆவி ஆத்மா சரீரத்தில் எல்லா சுசிகளையும் நீங்கும்படியாக உன் பாவங்களை அறிக்கை செய். ஜீவநதியாக பாய்ந்திடுமே. இதே மாமிசமான யாவர் மீதும் ஒரு ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியால் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியால் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியால் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இறங்குவதாக. அக்கினியால் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. 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 அக்கினியால் இறங்கிடுமே, எல்லா கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவே. ஜீவநதியாக அக்கினியால் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே,
ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஒரு பாத்துடா வடக்குது டோக்குது விடுக்குதுடா வடக்குதுரே. நேசிக்கிறதானே என் பிள்ளையே. ஒரு பாத்துடா வடக்குது டோக்குது விடுக்குதுடா வடக்குதுரே. இக்கட்டான வேளையிலே என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு பாத்துடா வடக்குதிரி டோக்குதிரி விடுக்குதுடா வடக்குதிரி. உன் வேதனைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஒரு பாத்துடா வடக்குதிரி டோக்குதிரி விடுக்குதுடா வடக்குதிரி. ஒரு பாத்துடா வடக்குதிரி இருதய பலவீனத்தோடு நீ காணப்படுகிறாய். ஒரு பாத்துடா வடக்குதிரி டோக்குதிரி விடுக்குதுடா வடக்குதிரி. என் பலனை தந்து உன்னை தாங்குவேன். ஒரு பாத்துடா வடக்குதிரி டோக்குதிரி விடுக்குதுடா வடக்குதிரி. ஒரு பாத்துடா வடக்குதிரி டோக்குதிரி விடுக்குதுடா வடக்குதிரி. உன் இக்கட்டான வேளையிலே என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு பாத்துடா உண்மையாக என்னை நோக்கி கூப்பிட்டால் அதற்கேற்ற பலனை அடைவாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் உயர்த்துவோமாக. ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஓ ஷகட்டகத்துடா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். உன்னுடைய பலவீனங்கள் யாவையும் நீக்கி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது மறு உத்தரவு கர்த்தரிடம் உனக்கு வரும். ஹல்லேலூயா. மகிமை 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடவே தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடவே தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுவே. அக்னிநாவாக அகந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அகந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. இறங்கிடுமே. என் சமூகத்திலே நீ மகிழ்ந்து களிகூறு. முழு இதயத்தோடு என்னில் அன்பு கூறு. வாயை விரிவாய் தர. அப்பொழுது உன்னை நன்மையினாலும் என் பரிசுத்த ஆவியினாலும் உன்னை நிரப்புவேன். இதோ கடைசி நாளில் இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். உன் வாயை விரிவாய் தர. அப்பொழுது பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்புவேன். என்னுடைய ஒளியில் இருக்கிற நன்மையினாலும் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென்.
இதோ மாமிசமான யாவர் மீதும் உடைய ஆவியை ஊட்டிக் கொண்டிருக்கிறார். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. வாயை விரிவாய் நீ திறக்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உன்னை ஆவிக்குரிய வரங்களினால் உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஷகடகதுரபகதுட பகதுட 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 பலகதுட தீனா மனகதுர பகதுட ஜகடகதுர பகதுட பலகதுட ஷிகடகதுர பகதுட மனதுர பகதுட பலகதுட பகதுட மனதுர பகதுட தீனா மனகதுர பகதுட ஷகடகதுர பகதுட பகதுட பலகதுட அதுட பகதுட ஷகலகதுட பலகதுட மனதுர பகதுட. ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். என் ஜனமே, ஒரு சிறு கூட்டமாக இருக்கிற கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஷகண்டகதுரபகதுட பகதுட மனதுரபகதுட. ஹல்லேலூயா. இயேசுவே. ஆமென் ஆமென் ஆமென். ஷகண்டகதுரபகதுட மனதுரபகதுட. ஹல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே. ஓ ஷகண்டகதுரபகதுட பகதுட பகதுட தீனா மனகதுராதுட பகதுட அதுட பகதுட. ஹல்லேலூயா. இயேசுவே. இன்னும் மீண்டும் நம் சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா. ஷகண்டகதுரபகதுட. ஆராதனை பதில கண்களை மூடுவோம். ஒருவராகிலும் முழுத்து பார்க்க வேண்டாம். கண்களை மூடி கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஷகண்டகதுரபகதுட. அன்றுரே. ஹல்லேலூயா. சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. 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 ஹல்லேலூயா. என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் ஜனமே, என் சமூகத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய். ஒரு சில நேரங்கள்ல இந்த பலவீனமானது ஆவிக்கு நீ இடம் கொடுக்கிறாய். இந்த பலவீனமானது ஆவி உன்னை பலவீனப்படுத்துகிறது. என்னை துதிக்க கூடாதபடிக்கு இந்த பலவீனமாகி இந்த ஆவிக்கு நீ இடம் கொடுக்கிறாய். உன்னை பலவீனப்படுத்தி என்னை துதிக்க கூடாதபடிக்கு நீ இந்த ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இந்த பலவீனம் வரும்போது என்னை நோக்கி கூப்பிடு. என் கிருபை உன்னை தாங்கி வழி நடத்தும். இந்த கால வேளையில நான் உன்னை உயிர்ப்பிக்கும் தேவனாய், காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை உனக்கு தந்து
வழி நடத்துகிற ஜீவனுள்ள தேவனாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கால வேளையில என்னை நோக்கி கூப்பிடு. இந்த பலவீனமானது ஆவிக்கு நீ இடம் கொடுக்காதே. நானே உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உன்னோடு பேசுகிறேன். என்னுடைய கிருபையை உனக்கு தந்து அனுதினமும் உன்னை வழி நடத்தி ஜெயத்தை தந்து உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. யாரோ ஒருவர் பலவீனத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறார்கள். பலவீனத்தோடு நீ வந்திருக்கிறாய், ஏன் கிருபை உனக்கு போதும் என்று அவர் உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க கூடாதபடிக்கு இந்த பலவீனமானது ஆவிக்கு நீ இடம் கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த பலவீனம் வரும்போது ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாங்க என்று நீ கேளு. இயேசுவாகிய கிருபை உன்னை தாங்கி வழி நடத்தும். தகுதி இல்லாதவன தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. அவருடைய இரக்கம் உனக்குள்ள அந்த கிருபையை தந்து உன்னை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா பாவ கட்டுகளையும் அவர் இந்த கால வேளையில அறுத்து போடுகிறார். நீ உன் பாவங்களை நீ மறைக்காமல் அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆராதனை பகுதியை கண்களை மூடுவோம். ஒருவராகிலும் முழித்து பார்க்க வேண்டாம். கண்களை மூடும் போது நாம் ஒருநலப்படுவோம். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும். நம்முடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். என் ஜனமே, அல்லேலூயா. நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திடமனதாயிரு. பக்கத்துடா அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். பக்கத்துடா உன்னுடைய துக்கங்கள் யாவையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய கட்டுகள், பாவ கட்டுகள் யாவையும் அவர் அறுத்து போடுகிறார். அல்லேலூயா. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம், தேவ அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. எந்த தீய கிரியைகளும் நமக்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை. ஜீவ ஒளி ஒவ்வொருவருக்கும் இறங்குவதாக. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. 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 ஒரு பாத்துடா வடக்குதிரி டோக்குதிரி விடுக்குதுடா வடக்குதிரை. நீ நேசிக்கிறதானே என் பிள்ளையே. ஒரு பாத்துடா வடக்குதிரி டோக்குதிரி விடுக்குதுடா கொதிரி. ஒரு பாத்துட்டு டோக்குதிரி விடுக்குதுடா வடக்குதிரை. உன்னை முழுவதுமாக என்னிடத்திலே ஒப்படை. ஒரு பாத்துடா வடக்குதிரி டோக்குதிரி விடுக்குதுடா வடக்குதிரி டோக்குதிரி விடுக்குதுடே. உன்னை முழுவதுமாக என்னிடத்திலே ஒப்புக்கொடு, அப்பொழுது உன்னை என்னிடமாக அழைத்துக் கொள்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஷகல்லகத்துட பக்கத்துட 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 தீட பக்கத்துட பக்கத்துட ஓதட பல்லக்கத்துட ஓதட பக்கத்துட. ஹல்லேலூயா. ஷகல்லகத்துட பக்கத்துட பக்கத்துட பக்கத்துட. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. முழுமையா ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போமாக. அதுவே நீங்களும் நானும் தேவனுக்கு செய்யத்தக்க புத்தியில் ஆராதனையாயிருக்கிறது. அமேஷ கடகத்துட பக்கத்துட 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 திட படகத்துட மடதுட பக்கத்துட படகத்துட மடதுட பக்கத்துட ஓ ஷகடகத்துட பக்கத்துட 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 திட பக்கத்துட படகத்துட பக்கத்துட பக்கத்துட ஷகடகத்துட பல்லபல்லத்துட பல்லக்கத்துட திட பக்கத்துட திட பக்கத்துட ஷகடகத்துட மாதுர பக்கத்துட ஆமென். ஷகடகத்துட பக்கத்துட பக்கத்துட பக்கத்துட. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி சோர்ந்து போகாமல் நாம் தேவனை உயர்த்துவோமாக. நிச்சயமாகவே முடிவு கொண்டு நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. ஷகடகத்துட பக்கத்துட பக்கத்துட படதுட பக்கத்துட படதுட பக்கத்துட. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஷகலபலதுட பலகத்துட அதுட பக்கத்துட அதுட பக்கத்துட ஷுகடகதுட பக்கத்துட பலகத்துட படதுட பக்கத்துட படதுட பக்கத்துட தீட பக்கத்துட அதுட பக்கத்துட ஷகடகதுட பக்கத்துட. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். உன் நினைவாய் இருக்கிறார். என் ஜனமே, இந்த உலகமே உன்னை மறந்தாலும் நம்மை அழைத்த தேவன் உன்னை மறப்பதில்லை. அவர் உன் நினைவாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவராய், பேசுகிற தேவனாய், ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு அந்த கால வேளையில் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, நீ கவலையோடும் துன்பத்தோடும் மனவேதனையுடன் நீ தேவ சமூகத்துக்கு நீ வந்திருக்கலாம். உன் கவலைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு நீ தெரியப்படுத்து. ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு நீ தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் உன் இருதயத்தில் ஆளுகை செய்யும். நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திடமனதாயிரு. கர்த்தர் உன் காரியத்தை உனக்கு வாய்க்க செய்வார். கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அவர் மனுஷர் அல்ல, அவர் தேவன். அந்த வானத்தை இந்த பூமியை நம்மளை சிருஷ்டித்த தேவன். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை நிறைவேற்ற நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். இந்த கால வேளையில உன்னை சோர்வுபடுத்துகிற ஆவியை நீ கடிந்து கொள்வாயாக. மனமகிழ்ச்சியுடன் உன் இருதயத்தில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். இந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தினாரே, இந்த கல்வாரி சிலுவை மர தண்டனை, இந்த சிலுவை மர தண்டனை நம்ம அடைய வேண்டிய அந்த தண்டனையை அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரே. பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த பூமிக்கு பரிசாக தந்தாரே. அந்த கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினாரே. எத்தனை பேர் அந்த பாடுகளை நீ நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய்? நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். என் ஜனமே, நீ அவருக்காக நீ என்ன செய்தாய்? நாம் அவருக்காக என்னதான் செய்ய முடியும்? வேற எதையும் அவர் கேட்கவில்லை. பணம் கொடு, காசு கொடு, எதையும் அவர் கேட்கல. உன் இருதயத்தை எனக்கு தா. இந்த கால வேளையில் உன் இருதயத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில் அவர் வந்து வாசம் செய்ய வேண்டும். அப்பப்ப வந்துட்டு போவதல்ல. இந்த ஆவியானவர் உன் இருதயத்தில் நிரந்தரமாய் வாசம் செய்ய வேண்டும். உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் அநேக ஆத்துமாக்கள்
ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு உனக்குள்ள இருந்தா நீ காலம் இருக்கும் இடமெல்லாம் ஜெயம்தான், வெற்றிதான். நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஜெயம் உண்டாகும். யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறாரா? நீ ஆராய்ந்து பார். கர்த்தாவே, நீ பரிசுத்தர் ஆண்டவரே, நான் ஒன்று உதவாத மனுஷனாய் குப்பையானாய் இருக்கிறேன், என்னை தகுதிப்படுத்துங்க என்று நீ சொல்லுவாயா? இந்த பரிசுத்த பந்தியிலே நீ கலந்து கொள்ள வேண்டுமானால் உன் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா அசுசிகளும் நீங்க முடியாய். நீ அறிக்கை செய். நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. பாவ அறிக்கை செய்வோமாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்தாதே விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாக உன் பாவங்களை அறிக்கை செய். நீ அறிக்கை செய்யும் போது சகல பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ரத்தம் கழுவி சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மையுள்ளதாய் இருக்கிறது. இந்த கால வேளையில் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம் என் ஜனமே. அழைப்பு அநேகர் கொடுக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறு கூட்டமாக தேவ சமூகத்திலே நாம் இருக்கிறோம். இந்த இடம் முழுவதும் தேவ தூதர்கள் நம்மோடு சேர்ந்து இணைந்து தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள். நீ மௌனமாய் இருக்கிற நேரம் இது இல்லை. ஒருவராகிலும் மௌனமாய் இருக்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன் பாவங்களை அறிக்கை செய்வாயா? கர்த்தர் உன்னை ஏற்ற நேரத்தில் உன்னை உயர்த்த முடியாக அவர் வாஞ்சிக்கிறார். அவர் உனக்குள்ள வந்துதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இடம் கொடு. பிசாசுக்கு எதிர்த்து நெல். தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்து இரு, பிசாசுக்கு எதிர்த்து நெல். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்யுங்க. அமேஷகல்லகதுரபகதுடா. ஆவியானவரே மன்னியும், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னியும் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய இயேசு யூதா கோத்திரத்தின் சிங்கம். அவர் சொந்த ஜனங்களுக்காக வந்தார். நம் புறஜாதியிலாகிய நம்மை நோக்கி பார்த்தார் அல்லவா? அவருடைய சொந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. புறஜாதியிலாகிய நம்மை தேடி வந்தாரே, ஒன்றுக்கும் உதவாத நம்மளை நோக்கி பார்த்தாரே, உளையான சேற்றில விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி எடுத்தாரே. எத்தனை பேர் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்? இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவரை நோக்கி நீ பார்த்தால் போதும், உன் முகம் பிரகாசம் அடையும். புறஜாதிகளாகிய நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்தாரே. அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரத்தை தருகிறார். சிறு பிள்ளைகளாம் கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி நீ பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமேஷகல்லகதுரபகதுடா. ஆமே. கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியை சுத்தம் செய்யும். கல்வாரி இரத்தத்தினால் பாவத்தை அறிக்கை செய்யும் போது கல்வாரின் இரத்தம், கல்வாரி பரிசுத்தமுள்ள இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேனான். கருணீகி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேனான். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் செய்யும். ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா அசுசியும் நீக்கி போடுங்க. இருள் நீங்கிட்டு வெளிச்சம் வரட்டும். சுத்தம் செய்யும். உண்மையா அறிக்கை செய்கிற சகல பாவங்களையும் பரிசுத்தமுள்ள இரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். கல்வாரி வந்திட்டேனான். கருணீகி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேனான். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியை சுத்தம் செய்யும். கல்வாரி இரத்தத்தினால்
என்னை கழுவியை சுத்தம் செய்யும். கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாறு கல்வாரி வந்திட்டேனா. கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாறு கல்வாரி வந்திட்டேனான். கல்வாரி இரத்தத்தினான் என்னை கழுவியை சுத்தம் செய்யும். கல்வாரி இரத்தத்தினான் என்னை கழுவியை சுத்தம் செய்யும். பரிசுத்தனாய் மாறு கல்வாரி வந்திட்டேனான். கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாறு கல்வாரி வந்திட்டேனான். என் ஜனமே, இந்த கடைசி நாட்களில் இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊட்டுக் கொண்டிருக்கிறேன். இதோ இந்த பூமிக்கு முடிவு சீக்கிரம் வரப்போகிறது. இதோ மத்திய ஆகாயத்தில் நான் வெளிப்பட போகிறேன். என்னை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. என் மகளே, நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. நீ சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நான் உனக்குள்ளேயே நான் காணப்படுகிறேன். என் அன்பை நீ புரிந்து கொள்ளாதபடி என் சமூகத்திலே நீ காணப்படுவது என்ன? நானே உங்களை நேசிக்கிற தேவனாய் நான் காணப்படுகிறேன். இதோ இந்த கடைசி நாட்களில் என் சபையை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் சபையை என்னை நோக்கி நீ பார். என் வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்த பரிசுத்தம் உள்ளவர்களை சேர்க்கும்படியாகவே நாம் சீக்கிரமாய் நான் வரப்போகிறேன். நீ உன்னை ஆயத்தப்படுத்து. அந்த வரிக்கு என்னுடைய வரிக்கு நீ ஆயத்தப்பட உனக்குள்ள இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் நீ விட்டு விடுவாயாக. நானே பரிசுத்தராய் இருக்கிறேன். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் மாத்திரமே என்னை தரிசிக்க முடியும். என் வருகையிலே எடுத்துக்கொள்ள முடியும். இதோ இந்த வேளையில உன்னை முழுமையாக எனக்கு ஒப்புக்கொடு. நீ என் வார்த்தையை நீ சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நானே உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய் நான் காணப்படுகிறேன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் வரிக்கு நீ ஆயத்தப்படுகின்ற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தட்டி தேவனை மகிமைப்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரடானவை சமமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனமே, நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம். நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் பாக்கியவான்கள். அது வருகை இப்பொழுது இருக்குமானாலும் அது வருகையில போவதற்கு நம்மளை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம்?
அல்லேலூயா ஆமென். ஏழை மனுவுருவே எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். உனக்கு முன்பாக நிற்கிறார் என் ஜனமே, அவருக்கு உள்ளத்தில் இடம் கொடு. தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் தலையையும் சாய்க்கவும் ஸ்தலமும் இல்லை. அன்று தாகத்தை பாடுவோம், அறிக்கை செய்வோம். ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரில்லை. அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி துதி. ஆராதனை 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 ஆராதனை. நம்முடைய வலது கரத்தை அசைத்து ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அனுகூல மாணவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அனுகூல மாணவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரை உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரை உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதி நீங்க ஆசீர்வதித்தபடி ஆள் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதி நீங்க ஆசீர்வதித்தபடி ஆள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம்.
மீதியான பகுதிகள் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ந்து முடி வல்லமை வெளிப்படட்டும். நீங்க பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.